கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய இந்த சிறிய வேத துணுக்குகள், வேத தியானங்கள், இயேசுவுடன் சில நிமிடங்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். நீங்களும் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு, வசனத்தை அறிந்து கொள்வதற்கு, வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு அவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கின்றேன். ஏனென்றால் இயேசுவானவர் சொன்னார், யோவான் 14 அதிகாரம் 14வது வசனத்திலே, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதாக. இன்றைய நாளிலே ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனத்திலே இருக்கின்ற கடைசி பகுதி, அதாவது நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வசனத்தை, கர்த்தர் பேசிய அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். இந்த தீர்க்கதரிசன வார்த்தை ஏசாயா மூலமாக பேசப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதாவது சாலமோன் ராஜாவினுடைய மரணத்துக்கு பின்பதாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்ததை நாங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். தேசம் இரண்டாக பிளவுபட்டது. சாலமோனுடைய மகனாகிய ரெகோபெயாம் யூதா என்று சொல்லப்படுகின்ற தெற்கு பிரதேசத்தையும், சாலமோனுடைய வேலைக்காரனாகிய யெரொபெயாம் வடபகுதியாகிய இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகின்ற 10 கோத்திரங்கள் கொண்ட அந்த பிரதேசத்தையும் அவன் ஆட்சி செய்ய ஆரம்பித்தான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். இப்படியாக இருக்கும் பொழுது இவர்கள் மீண்டும் மீண்டுமாக கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை, தேவன் விரும்பாத காரியங்களை, ஆராதனை விக்கிரகங்களை தேசத்துக்குள்ளே கொண்டு வந்ததினாலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்தது. இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகின்ற வடபகுதியை அசிரியர்களாலே அழிக்கப்பட்டது. அதே நேரத்திலே யூதா என்று அழைக்கப்பட்ட தெற்கு பகுதியை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவன் வந்து அந்த தேவாலயத்தை இடித்து, சாலமோனுடைய தேவாலயத்தை இடித்து அங்கு இருக்கின்றவர்களை தன்னுடைய தேசத்திற்கு அகதிகளாக, கைதிகளாக அவன் கொண்டு போனான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது ஆண்டவர் இவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் 70 வருடத்துக்கு பின்பதாக நீங்கள் மீண்டுமாக உங்களுடைய தேசத்துக்கு வருவீர்கள் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திருந்தும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பும் பொழுது பாபிலோனிலே இருந்து உங்களை மீண்டுமாக நான் எருசலேமிலே கொண்டு வந்து உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசிய வார்த்தை தான் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை. நாங்கள் பாபிலோன் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, எருசலேம் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எருசலேம் அது மகாராஜாவினுடைய நகரமாய் இருக்கிறது. ஆகையினாலே அநேக நேரங்களிலே நாங்கள் எருசலேம் என்று நினைத்து கொண்டு பாபிலோனிலே வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. நாங்கள் பாபிலோனிலே இருக்கிறோமா, பாபிலோனிலே தேற்றப்படுகிறோமா, எருசலேமிலே தேற்றப்படுகிறோமா என்று.